Hi dear friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட மாமியார் வைக்கிற மீன் குழம்பு அப்படி சூப்பரா இருக்கும். ஓப்பனா சொல்றேன், அந்த மருமகள் மாமியாரா சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன் பிகாஸ் நல்லாவே இருக்கும். நான் அவங்க வேற குழம்பு வைக்கிறதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், பட் மீன் குழம்பு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா அப்பா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இங்கே என்னை பார்க்க வந்தால் கூட அந்த மீன் குழம்பு சாப்பிடாம போக மாட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய ஒரு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க, பொதிஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இலையை கட் பண்ணிங்க, நல்லா மரம் நிறையாவே கேரளாவில் நிறையவே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஒரு பேப்பர் வச்சு அதெல்லாம் இலை வச்சு மீன் பொரிச்சது தனியாக, அப்புறம் குழம்பு தனியாக ஒரு டப்பாவில் வச்சு கொடுத்துருவாங்க, சோறு தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வந்தாலுமே அத்தனை பேருக்குமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, குறைலாம் சொல்ல முடியாது அவங்கள. பட் இந்த மீன் குழம்புக்கு அடிக்ட் ஆகாத ஆளே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் நினைப்பீங்க நல்லா புளிப்பாக சாப்பிடணும், கொஞ்சம் காரமாக புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது முழுக்க மீன் குழம்பு தான். எங்கள் வீட்டில் எப்படின்னா செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் வேறு குழம்பு வைப்பாங்க, மற்ற நாள் ஃபுல்லாக மீன் குழம்பு. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி இதில் தான் சமையல் பண்ணுவோம் மோஸ்ட்லி. தொட்டுக்கடை வைக்க குழம்பு, கூட்டு, கறி எதுனாலுமே இதில் தான் வைப்போம். சோறு எல்லாமே இதெல்லாம் பொங்குவோம். ரொம்பவே அதிகபட்ச பேர் வந்துட்டாங்க அப்படின்னா மாற்றி நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் அந்த இதையும் மாற்றி நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். பட் நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் இந்த இதை வச்சுக்கோ. எப்போவுமே இங்கே இதில் தான் நாங்கள் வைப்போம், எல்லாமே இதில் தான் வைப்போம். வெந்நி போடுறது எல்லாமே. ஏன்னா கேரளா மக்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் நம்ம கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விறகு வச்சு யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல எனக்கு தெரியலை. இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில பர்டிகுலர் பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க, அதிகபட்ச பேர் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதிகபட்ச பேர் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி புதுசாக தெரிஞ்சிச்சு, நம்ம சைட்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் போக எனக்கு பழகி போச்சு, ஒன்றுமே பெரிய விஷயமா தெரியலை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பை காய வச்சாச்சு. அடுப்பை காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா அது சுற்றுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. இது நல்லா இரும்பு சட்டின்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், பார்க்க எப்படின்னு தெரியல, உங்களுக்கு தெரியும் தெரியல, பட் நல்லா தூக்கவே வெயிட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நல்லா சுற்றுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு எடுத்து தீ வைக்க கூட தேவையில்லை, அவ்வளோ கம்மியாக வச்சா கூட போதுமானது தான். இருந்தாலும் நல்லா ஹீட்டாக தான் எப்பவுமே இருக்கும் இதில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, மெயின் டிஷ் தான் நான் வர போகிறேன், மீன் குழம்பு. நம்ம மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தட்டி நல்லா காய வச்சுக்கோங்க. இது மாதிரி எங்கள் வீட்டில் மூச்சு கிடக்குது, பெருசாக ஒன்று இருக்குது, சிறுசா சரி கம்மியாக நினைக்கிறோம் சொல்லிட்டு கம்மியாக போட்டிருக்கோம். நாங்கள் என்னது அப்படின்னா, எங்கள் அத்தை மீனெல்லாம் அவங்களே கட் பண்ணிடுவாங்க. நாங்கள் இதுக்கெல்லாம் கடையில் போய் கொடுக்க மாட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி வீட்டில் வாங்கி யாரும் கட் பண்ண மாட்டோம், நாங்கள் கட் பண்ண மாட்டோம், மற்றவங்களுக்கு தெரியலை. அதனால் இங்கே வீட்டில் வாங்கி தான் கட் பண்ணவே செய்வாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகணும், நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. ஸோ கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிடுவாங்க நல்லா. மீனவே டேஸ்ட்டு போயிருந்தால் பார்க்க மாட்டாங்க, நல்லா க்ளீனாக இருக்கணும் மீன், அவ்வளோதான். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறோம், நம்ம எல்லாமே சாப்பிட தான் செய்கிறோம். ஸோ அதுக்காக வேண்டிதான் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சட்டியை நல்லா இந்த மண்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இது பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடிங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க, வத்தப்பொடி தான் போடுவாங்க. ஓகேங்களா. நல்லா காரத்தரமாக தான் சாப்பிடுவாங்க இந்த ஊருக்காரங்க. அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்னா, தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்சி, வெறும் வெங்காயம் மட்டும் அரைச்சோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதே உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா தண்ணியாக ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ குழம்பு அவ்வளோ வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சள், நமக்கு திரும்பி அளவு மஞ்சள் எடுத்துச்சு, அப்புறம் கொஞ்சம் உப்பு விட்டுக்கோங்க. ஓகேங்களா. உப்பு தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாங்காவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. மாங்காவே சூப்பர் டேஸ்ட்டு, புளிப்பான டேஸ்ட்டாக இல்லை. எங்கள் அத்தை அப்போ தான் போய் எங்கேயும் பறிச்சிட்டு வந்தாங்க மரத்தில். ஸோ அதை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மீனை போடணும். நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டே மீனை போட்டோம் அப்படின்னா மீன் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மாதிரி குழன்னு ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம மீன் போடணும், கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஓகேங்களா. மீனை போட்டு கொதிக்க விட்டாச்சு. மீன் குழம்பு இதில் என்னமோ உங்களை நல்லாவே சொல்லலாம். ஏன்னா என்னை சமையல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். பிகாஸ் நான் குழந்தை வச்சுருக்கிறதுனால நான் சமையல் கிட்ட வந்துட்டேன்னா அவள் இதான் சாக்குன்னு எஸ் ஆயிடுவா என்னோட பொண்ணு. அவளை மாடிக்கு ஏறி போய் நின்றுக்குவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நீ சமையல் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதுமே அவங்க நீ அலோவ் பண்ண மாட்டாங்க.
நாங்கள் பண்ணிக்கிறோம், நீ வேலையை பாரு, வேணாம். எனக்கு நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சும்மா இந்த தேங்காய் திருவி தர்றது, அப்புறம் வந்து காய்கறி நறுக்கி தர்றது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தர்றது, அந்த மாதிரி பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் நான் வந்து பாத்திரம் விளக்கிடுவேன். அவங்களும் சில நேரத்தில் விளக்கிடுவாங்க. பட் நான் போய் அவங்க கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருவேன். அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், இது என்னோட வேலை. மற்றபடி வேறு எந்த வேலையும் பண்ண விட மாட்டாங்க. அப்புறம் எங்கள் அத்தை இன்னொரு மெத்தட்லேயே மீன் குழம்பு வைப்பாங்க. அதை விட சூப்பராக இருக்கும். எப்படின்னா மிளகெல்லாம் போட்டு தேங்காவெல்லாம் நல்லா வறுத்தரைச்சி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே. அதெல்லாம் வச்சாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிடவே மாட்டேன், அவ்வளோவா நம்மளாம் சாப்பிட மாட்டேன். பட் மீன் குழம்பு வச்சாங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதுவும் அந்த மிளகு குழம்புலாம் வச்சாங்கன்னா மிளகு போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. மிளகு, தேங்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு நல்லா வறுத்து அதை அரைச்சி வைப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டு. ஸோ அதை நெக்ஸ்ட்டு ஒரு எப்போயாவது போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் வந்து குழந்தை பெற்றவங்களுமே ஒரு 6 மந்த்து 3 மந்த்துக்கு அப்புறமே சாப்பிட்லாம். மீன் குழம்பு சாப்பிட்றதுல ஒன்றும் விஷயமே கிடையாது. புளிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நாங்கள் வந்து புளியெல்லாம் போட மாட்டோம், ஓகேங்களா? இங்கே குடம்புளி வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டாக போட்டாலே வந்து என்னதான் நல்லா புளிப்பாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் புளி போடலை நாங்கள். எங்கள் வெறும் மாங்காய், தக்காளி போட்டே வச்சுருவாங்க. அது அடிப்பொலிட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இப்படி தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, ஸோ மீன் குழம்பு பிடிச்சவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்.